ரியல் காருக்கும் ஆர்சி காருக்கும் இன்னைக்கு ரேஸ் வைக்க போகிறோம். யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3. ஜஸ்ட் மிஸ். இடிச்ச இடியில் என்னோட ஐஃபோன் இதோட காலியாக இருக்கும். இந்த ரேஸில் வின் பண்ணது நம்மளோட ஆர்சி கார் தான். ஸோ நம்ம ரொம்ப ஷார்ட்டாக வச்சனால இந்த கார் வின் பண்ணிருச்சு. அதே வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வச்சா கண்டிப்பாக இந்த கார் தான் வின் பண்ணும். பட் இந்த மாடலை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நம்ம சேல் பண்ண காரில் இது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கார் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போய் தான் ஃபாஸ்ட்டாக போகும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குன்னு. கையை பிடிக்கவே முடியல, அந்தளவுக்கு வேகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 வீலுமே சேர்ந்து இதாகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் டயருக்குமே சஸ்பெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ தனியாக ரொட்டேட் ஆகுதா, ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் இருக்குது. இந்த மாடலை பற்றி சொல்லலாம், நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி போகிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. ரீசார்ஜபிள் பேட்டரி தான். பேட்டரியே ரொம்ப பெருசாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார் தெரியுறீங்க உங்களுக்கு இல்லை உங்கள் குழந்தைங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான வேகமாக இருக்குது. ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காரை விட ஸ்டார்டிங்கில் பிக்கப்பில் இது பக்காவாக இருக்குது. பட் ரொம்ப தூரம் வச்சோன்னா அதான் வின் பண்ணும். நான் அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாரும் வந்து என்ன ப்ரோ அந்த கார் இந்த கார் கமெண்ட் பண்ண வேண்டாம். இந்த மாடலோட பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கீழே பிரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு மெசேஜ் போட்டுறேன் எவ்வளோ பிரைஸ் எங்கே அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ஆர்சி கார் கலெக்ஷன் தெரியுறீங்க உங்களுக்கு இல்லை உங்கள் குழந்தைங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் பண்ணி வாங்கிக்கோங்க.